ஸோ கைஸ் நம்ம இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். லெட்ஸ் கிளம்புவோமா. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் ஜெகநாதன் டெம்பிள். ஸோ ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள். யார் பார்த்த வேலையா சந்தனம்லாம் வச்சு பொறுங்க. இட்ஸ் குட் ஒன். யாரோ வச்சுருக்காங்க சந்தனம். குட் குட் குட். இங்கே தான் பார்க்கிங் நினைக்கிறேன். பொறுங்க, போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன பண்ணுறதுன்னு. எப்படி அவங்க வந்து உள்ள கேமராலாம் அலோடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குங்க. நான் கூட சின்னதாக இருக்குன்னு நினச்சேன், இவ்வளோ உயரமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கைஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோயிலுக்கு மேலே ஒரு ஃப்ளாக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃப்ளாக் வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்டு வர்றதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து அந்த ஃப்ளாக் வந்து அசைஞ்சிட்ருக்குமாம்மா. அதுதான் இந்த ஒரு கோயிலோட வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொன்னார். சமலை உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. செப்பல்லாம் வேறு கழட்டணுமா? போகலாமா இல்லை இப்படியே ஓடிடலாமா? நான் உள்ளே போகலாங்க. வந்துட்டு வெளியே நின்றுட்டு இங்கே நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். ஆனால் சீரியஸ்லி வந்து நான் பார்த்த ஒரு கோயிலே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லாமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் இப்போ வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, சிங் ஃபோன் பண்ணார், இன்னொரு டெம்பிள்னு சொன்னார் முன்னாடி. அதை நான் மறந்துட்டேன். கரெக்டாக இப்போ கால் பண்ணி ஞாபகப்படுத்தினார். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து காமசூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வேர்டு எப்படி உருவாச்சுங்கிறது, அந்த வேர்டு எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா ஒரு டெம்பிள்லேருந்து. அந்த டெம்பிள் தான் போக போகிறோம். இது கொஞ்சம் வேறு மாதிரிங்க. நம்ம அதனால் போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அப்படியே பின்னாடி போகணும், நார்த்து சைடு போகணும். நம்ம போயிட்டு அப்படி வந்து கைஸ் இங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாங்க. ரைட்ரா, நினைத்தது தான் நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்க, சொன்னேன் போடாதன்னா தலைவன் போட்டாப்புல ஃபுல்லாக ஃபுல்லாக ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ நான் டேங்க் ஃபில் பண்ணுறப்ப பூரா ஒரு 1/2 லிட்டர் கீழே போயிடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் போல இருக்கு கைஸ். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் பாருங்களே, வா ஐயோ இவ்வளோ பெட்ரோல் கீழே ஊற்றிடுதா. ஷே, இது வந்து புரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. ஆனால் அது கிடையாது, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ரூஃபிங்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது இது பார்க்கவே. ஃபுல் வைபா. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பீச்சு வந்து இங்கே பைக்கில் போயிட்டுருக்கோம். வேறு மாதிரி இல்லை. வாவ், செமங்க. இன்னும் வந்து ஒரு 5.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இங்கே வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு கைடு எடுத்துருக்கோம். ஸோ நான் சொல்கிறேன் என்ன அப்படி சொல்லுங்கள். Sir, this is hall of temple. Hall of audience height 127. Back side main temple height 227. Temple top was the magnet. Bottom 10 ton magnet. 8 metal statue suspension hanging. 10 ton. 10 ton. Over 53 ton. 53 ton. 53 ton magnet. Right? 8 metal. 53 ton magnet இருக்காங்க. பாத்துங்க, 53 ton. 8 metal sun god statue suspension hanging. Oh, okay. Back side east. First sunrise, light falling to statue. Okay. This is a dancing hall. Open 3 gate. 1, 2, 3. Okay. Heat 4 month, rainy 4 month, cold 4 month. Through dancing hall, second prayer hall, third inside sun god statue, light to falling. Something people tell me inside sunrise temple को sun temple बोलते हैं. Okay. ये temple को removed Portuguese people 16th century. 16th century. Portuguese people came India by sailed by ship. That magnet attracted. Okay. Attracted ship to compass. Portuguese people thinking temple top was the magnet, any business to the close. Is again coming, starting a dynamite temple को broke. Temple broke after everything item to smuggling. Okay. ये temple को close किया 1903 by Lieutenant Governor. Why close? Every stone inside putting to the clamp. No cement work. Okay. Magnet all body to control. Magnet removed after all clamp by the luge. Government thinking the temple broke, no tourist coming. Okay. Then decided Bihar, Bengal, Orissa, one state. Governor Lord Curzon. Lord Curzon closed 1903. Okay.
Every Hindu temple visit front gate looking lion statue, now elephant statue. This is the Sun temple front gate making 3 statues, sir. Okay. Lion catching elephant, elephant catching one man. Why making 3 statue? Lion called the strength, elephant wealth. Strength and wealth kill the man. Single piece stone. This is the Sun temple. Sun means life. Sir is standing here. Give me camera, one picture, all background. ஸோ சன் டெம்பிள் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம காமசூத்ரா அந்த நேம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ அந்த நேம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலேருந்து தாங்க வந்திருக்கு. இதில் வந்து சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கல்வெட்டுகள் பயமாக இருக்கும். அதை நான் என்ன ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன், என்னால் அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். 3 stage means children's people happy, animals bottom gallery, middle all round 84 sex. Sex means 3 type monogamy, polygamy and polyandry. Monogamy means 2 people, husband wife, Rama and Sita. Polygamy 1 boy 2 3 girl, that is called Krishna Bhagwan. Polyandry 1 woman 5 men, that is called Pandava. That small one. All different 84 culture population. அப்போ இருந்த கலைகள், அது வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் எந்தெந்த மாதிரி கலைகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து இது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். யார் அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணார். மகாராஷ்டிரா ஸ்டைலில் வந்துட்டு அந்த கார்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் கார்மெண்ட்ஸ் வந்து வியர் பண்ண மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இது க்ரீன் கலர் ஒரு கிரானைட்டு காட்டுறேன் பாருங்க, இது பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நிறையா கல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்னையிலேருந்து வந்திருக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த தரையெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த தரையில் பதிச்சிருக்க கல்லெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி புவனேஸ்வர்கிட்டேருந்து கொண்டு வந்த கல் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 10 ருபீஸில் வந்து ஒரு சக்கரம் இருக்கும். அதுதான் அந்த சக்கரம் போல இருக்கும். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு தான் நினச்சேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த 10 ருபீஸில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு வந்து இதுதாங்க. தேங்க்யூ பையா. ஸோ ஆக்சுவலாக பார்க்கிங் வேறு எங்கிட்ட இருக்கும் போல இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அங்கிட்ட இருக்குது. நம்ம இங்கேருந்து சைடு வழியாக வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த கடையில் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட லக்கேஜ் தான் கொடுத்துருந்தே. பரவாயில்ல, மனுஷன் நல்லா பார்த்துக்கிட்டாப்புல. சூப்பருங்க. இது பார்த்தீங்களா அடைச்சிருக்காங்க. மீன்ஸ் அங்கிட்டு பாதை இருக்குது. நம்ம வந்து அடைச்சிருக்கிறதுனாலேயே வந்து உள்ளே பூந்து போனோம். போயிட்டு அங்கே போயிருந்தோங்க. ஒரு வித்தியாசமாக ஒரு வைபான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கேருந்து நமக்கு இன்னும் விசாகப்பட்டினத்துக்கு தூரம் இருக்குது. பார்ப்போம் எப்போ போய் ரீச் ஆகிறோம்னு சொல்லிட்டு. எனக்கு இதை பார்த்தோன்னே பைக்கை உள்ளே இருக்க நம்மள ஆசையாக இருக்குது. லக்கேஜ்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நம்ம இறக்கிடலாம். பட் இவனை இப்படியே உள்ளே கொண்டு போனோன்னா நம்மளை மாட்டி விட்ருவோம். அவ்வளோதான், திருப்பி வந்து பைக்கை வெளியவே எடுக்க முடியாது. அந்த மாதிரி சம்பவம் ஆயிரும். இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து விசாகப்பட்டினம் 450 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்பி எப்போ ரீச் ஆக போகிறேன்னு தெரியல. ஸோ நம்ம கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல கைஸ், இங்கேருந்து குப்பையே இல்லைங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பீச்சில் அவ்வளோ குப்பை, ஒரு குப்பை கூட கிடையாதுங்க. ஈவன் போட்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ 1-2 தான் இருக்குது. நிறையெல்லாம் கூட கிடையாது. கண்ணு கிட்டத்தூரம் எதுவுமே இல்லை. அப்படி கிளியராக செம்மையாக இருக்குங்க. பீச்சும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. வளைஞ்சி கிளஞ்சி இல்லாமல் அப்படியே இந்த பீச் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. வாவ். இப்போ 3:45 ஆகுது. அடுத்து 4:30 தான் அடுத்த ஷிப்பாமா. என்னைக்கு போகிறது கடவுளே. மிஸ் பண்ணிட்டேங்க. நான் கரெக்டாக இங்கே என்ட்ரு ஆகிறேன், அந்த பஸ்ஸு உள்ளே போயிடுச்சு. வரே வா ஏமா, வந்துட்டோம் போட்டுக்கு. ஏய், நம்ம எங்கிட்டு நிற்போம்.
இது கரெக்டாக எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புரியை தாண்டி ஒரு ஏரியா, ஏதோ ஒரு லேக்குங்க, இதுக்கு பேர் நான் மறந்துருச்சு. இருக்கிறதுலே மிகப்பெரிய லேக்கில் இது ஒரு லேக்கு இந்தியாவிலங்கிறதுல வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய லேக்கு. நியர்பைலே தான் வந்து பீச் இருக்குது. ஆனால் வந்துட்டு லைக் இது கடலோடு சேர்ந்து வராது. இது அதை தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லேக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து நமக்கு இன்னொரு பாதை ஒன்று இருக்குது, ஹைவே இருக்குது. நம்ம நினச்சா அதில் கூட போகலாம். நான் தான் வந்துட்டு இந்த வழியாக வருவேன் சொல்லி வந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது இங்கே வந்தால் போட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. இடையில தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சு, ஆனால் வந்து கூகுளில் வந்து மேப் காமிச்சிது. ஸோ அதனால தான் நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம இங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ லோக்கல் ஏரியா போகிறதுக்காக வேண்டி போகிறாங்க போல இருக்கு. கைஸ் கிட்டத்தட்ட 1/2 hour வந்தோங்க. சரிங்களா, வாங்க நம்ம போய் பேபி எடுத்துகிட்டு வெளியே போகலாம். என்கிட்ட சொல்கிற மாதிரியே இருந்துச்சு கைஸ். எடுத்துட்டு ஒரு திருவிட்டு போகலாங்க. இப்போ தான் சொன்னார் அவர், அந்த மாதிரி போகாதீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து இந்த போட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டைம் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு இப்படி கிளம்பலாம். ஐ திங்க் ரிவர்ஸ் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இல்லைங்க, அவன் வந்து கரெக்டாக நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 2 க்ளவுஸை தொலைச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்கள், இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செம்மங்க. ஆனால் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்திருப்போம். இதில் ஒர்த்துங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சைடில் வருவோம் சொல்லிட்டு. நம்ம ஹைவேல போயிருந்தால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காதுங்க கண்டிப்பாக. கீழே இருக்குங்க. ஆக்சுவலாக கோவாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது தான், பட் எனக்கு என்னமோ தெரில, இது புதுசாக இருக்குது. இங்கே வந்து பண்ணுறது எனக்கு செம்மையாக இருக்குது ஃபீல். அதுவும் நம்ம வந்திருக்க டைமிங் பர்ஃபெக்ட் டைம், ஈவினிங் டைமில் வந்திருக்கோம், சன்செட் ஆகிற டைமில். நம்ம லாஸ்ட்டாக வந்து போன அந்த கோயிலுக்கு தான் வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு போக முடியல. லைக் ஆஃப்டர்நூன் டைம் போயிட்டோம். அது ரொம்பவே ஒஸ்ட்டான டைம். இன்னும் வந்து ஒரு 359 kilometers இருக்குங்க, கிட்டத்தட்ட 7 hours. டைம் இப்போயே 5:20 ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்ப்போம். போ. தேங்க்யூ ஓகே பையா. வரே வா, பாய். இதை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. செம்மல நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமா. பேபி எப்படி இருந்துச்சு? உன்னை மிதக்க வச்சாச்சு, இன்னும் அடுத்து உன்னை பறக்க வைக்கிறேன் போரு. பேபி எப்படி இருந்துச்சு? ஸோ வந்து உன்னைய ரோட்டில் ஆல் இண்டியா ஃபுல்லாக கூட்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து போட்லேயும் கூட்டி போயிட்டேன். இன்னும் அடுத்து வந்து உன்னை பறக்க வைக்கிறேன், சரியா? என் கூடயே ஓடிடாத. ஏன்னா இந்த ட்ரிப்பில் வந்து பேபி கொஞ்சம் நிறையா மக்கடம் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் பறக்கிறோம். நான் பாட்டுக்கு டயரில் கிரிப் இருக்குங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து வளைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு அப்படின்னா, மதியம்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்கிட் ஆக தெரிஞ்சிச்சு பயங்கரமாக. விழுந்திருப்பேன் விட்டா, அந்த அளவுக்கு ஸ்கிட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தேன். 120 போகிறப்ப ஸ்கிட் ஆனால் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா? ஊருக்குள்ளே பூந்து போகிறாங்க. இப்போ என்னால் என்ன பண்ண முடியலன்னா, எடுக்கிற வீடியோஸை காப்பி பண்ணி வைக்கவே முடியல சுத்தமாக. ஏன்னா லேப் போயிடுச்சுன்னு ஒரு ஓவராக இருந்தாலும் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் சொல்ல மாட்டேங்க, சாரி. ஸோ அதனால் வந்து என்னால் எதுவும் காப்பி பண்ண முடியல. மெமரி கார்டில் இருக்கிறது ஹார்ட் டிஸ்க்கு வந்து மாற்ற முடியல. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெமரி கார்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னமோ ரொம்ப டங் ஸ்லிப் ஆகுது, தெரில என்னென்ன அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க இன்றைக்கி, தெரில. வரே வாவ் கைஸ். நீங்கள் இப்போ நார்த் ஈஸ்ட் ரைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு NH16 காமிக்கும் உங்களுக்கு 16. ஸோ அதில் எடுத்து போயிடாதீங்க, போங்க. இந்த மாதிரி பிளேஸ் வரும்போது, இந்த புரி வரும்போது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வைசாக்லேருந்து வந்து ரைட்டில் உங்களுக்கு கட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரோடு எடுத்து வாங்க. இங்கே பாருங்கள்,
ஏதோ தெரு மாதிரி இருக்குது டக்குன்னு. அதுக்கப்புறம் திடீர்னு மெயின் ரோடு வருது. அப்புறம் பார்த்தா சைடில் வந்து ப்ரான் வளர்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம பைக்கை வந்து போட்டில் எடுத்து போட்டு போய்கிட்டு இருக்கோம். இங்கிட்ட என்னடா சன்செட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே எல்லாம் அடுத்தடுத்து அமைதுங்க. வாவ், வேற லெவலில் கைஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம சாப்பிட்ட இடத்துல வந்துட்டு இந்த டிக்கெட் எவ்வளோ சொன்னாங்கன்னா 350 சொன்னாங்க. ஆனால் எங்கே போனால் 25 தாங்க. வெறும் 25 ரூபா தான். எனக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, 25 ரூபா தானா அப்படின்னு. அப்படின்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டி போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு லெவலுங்க. சாரி, பைக்குக்கு 20 ரூபா தாங்க, நமக்கு 5 ரூபா. பர் பர்சனுக்கு வந்து 5 ருபீஸ், பைக்குக்கு வந்து 20 ருபீஸ், மொத்தம் சேர்த்து 25 நமக்கு ஆச்சு. செம. நான் கூட என்னென்னமோ நினச்சேன், சன்செட் ஆகிறது வந்து இந்த தண்ணியில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி செம்மையாக இருக்குது. போங்க. வாவ், செம. போங்க. கார் இருக்குல்ல, ஸோ அந்த அண்ணாட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு ஆந்திரா. இப்போது நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக யூட்டன் போட்டு வந்தேன். நான் யூட்டன் போட்டு வந்ததை பார்த்தோன்னே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க காரை. நான் வேறு வந்துட்டு பாய் காமிச்சேன்னா அது அவங்களுக்கு நிப்பாட்ட சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. நான் வேறு யூட்டன் போட்டு நிப்பாட்டுறேன்னா அவங்க நிப்பாட்டிட்டாங்க காரை. நான் அதுக்கப்புறம் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஃபோட்டோ எடுக்க தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே இருந்து. செம்மங்க. இதில் என்னடா செம்மையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் செம்ம அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? தெரில, அந்தளவுக்கு வைப்பாக இருக்குங்க. புது பர்சனை தெரியாத இடத்துல அப்படி பார்க்கும் போது அதுவே செம ஒரு வைபுங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, போங்க. செம்மல்ல. இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ ஒரு ஸ்கூட்டியில் ஒரு ஆண்டி போகிறாங்கல்ல, அவங்கள பற்றி கேவா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்கள மட்டும் பேசிகிட்டே வந்தாங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஷிப்பை மிஸ் பண்ணோம்ல, ஸோ அதுலேருந்து செகண்ட் ஷிப் வர்ற வரைக்கும் அவங்க நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம நிற்கிறத பார்த்தோன்னே இவங்க நின்று பேசிட்டு போகிறாங்க. அது வந்து நல்லா இருக்குது. ஏதோ நம்ம ஊரில் நிற்கிற மாதிரி எல்லோரும் தெரிஞ்சவங்களாம் வந்து என்னாச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. செம. என்ன அந்த வியூ பார்த்தோன்னே நிப்பாட்டினேன். தண்ணி பட்டு அப்படி நேராக தெரியுதா அந்த லைட்டு, அதுக்காக நிப்பாட்டியிருக்கேன். அப்படியே கிளம்புங்க. வேற மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து உப்பளம் வந்து ஒன்று கூட நான் பார்க்கல. எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரான் வளர்க்குறதா நினைக்கிறேன். உய், பூனைக்குட்டி. செம பிளேஸுங்க, அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதில் நான் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த இவ்வளோ வைப்பு கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. பா, வேற தனியாக இருக்குமா, ஸோ செம்மையாக இருக்கு. போங்க. இந்த ஆண்டிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போகலாமா? ஓகே ஆண்டி பாய். அழகாக தலையாட்டுறாங்க, மெதுவாக ஓடிட்டு வர்றாங்க. இது அப்படியே செம்ம. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அந்த ஆண்டிக்கு டாட்டா சொன்னோமா, அடுத்து வந்து இன்னொரு பொலியில் இருந்துச்சு, நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி அந்த போட்டில் பின்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு டாட்டா காமிச்சோம். இப்போ இவங்களுக்கு டாட்டா காமிக்க போகிறோம். ஹாய் ப்ரோ, பாய். லெஃப்டில் இருக்கிற பார்த்துட்டாரு. வாவ், வேற மாதிரி இருக்குங்க. இப்போ என்னன்னா, லைக் ஃபுல்லாக தண்ணி, அங்கிட்டு பனை மரம் இருக்கா, கீழே இங்கெல்லாம் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராஸ் அப்படியே அழகாக இருக்குது. அது பார்க்க சின்ன குட்டி ஐலாண்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்ததுக்கு சன் வந்து எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா, இது வரைக்கும் நான் இவ்வளோ பெருசாக பார்த்ததில்லை. இது நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு பொய்யெல்லாம் சொல்லலை. சீரியஸாக இவ்வளோ பெருசாக பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கலர் அல்டிமேட்டு டியூவல் டோனில், கீழே ஃபுல்லாக ரெட்டு, மேலே ஃபுல்லாக ஆரஞ்சு, அந்த வித் எல்லோ, செம்ம அவ்வளோ பெருசாக தெரியுதுங்க. அந்த இதுக்கும் இந்த தண்ணிக்கும் டூ கூட்டுங்க. எனக்கு இப்போ நிப்பாட்டி இங்கே வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்ற அளவுக்கு ஆசையாக இருக்குது. பட்டு அந்தளவுக்கு டைமில் இப்போயும் வந்து சன்செட் ஆக போகுது. இதுக்கப்புறம் நான் வந்து 345 கிலோமீட்டர் நான் போகணும். 6.5 hours காமிக்குது. தெரில இதை நம்ம இன்றைக்கி பண்ணுவோமா, இல்லை வந்து எங்கிட்ட இடையில வந்து ரெஸ்ட் எடுத்துருவோமான்னு தெரியல. டிபெண்ட்ஸ், ரோடை பொறுத்து தான் இருக்குது. இது வந்து நிறையா வில்லேஜுக்குள்ளே கூட்டி போயிட்டுருக்கு. ஹைவே ஏறிட்டோம்னா கொஞ்சம் பெட்டர். இல்லாட்டி வந்துட்டு நம்ம சிங்கம் வந்து என்ன சொன்னார்னா, ரெக்கமெண்ட் இல்லை, நீ வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னார்.
ஆனால் பார்ப்போங்க.